ஓம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் செய்தி அறிக்கைகளுடன் இணைந்திருக்கின்றோம். செய்திகள் வாசிக்கும் நான் ரவீந்திரன் நிர்மல். எதிர்வரும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை தை மாத கார்த்திகை நட்சத்திரம். முருகப்பெருமான் ஆலயங்களில் விசேட பூஜைகள் நடைபெறும். கொழும்பு 15 சென்ட்ரல் ரோட் மட்டக்குடியில் அமைந்துள்ள சபரிமலை ஸ்ரீ சாஸ்தா பீடத்தில் விசேட பூஜைகளுடன் நடைபெறும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. தை மாத கார்த்திகை நட்சத்திரம் 66வது பிறந்த நாளை முன்னிட்டு பாடசாலை மாணவ மாணவிகளுக்கு பாடசாலை உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட உள்ளது. தை கார்த்திகை விசேட பூஜை வழிபாடு தொடர்பாக குருபீடாதிபதி இவ்வாறு விளக்கம் அளித்தார். காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் வியாழக்கிழமை 6/2/2025 அன்று தை மாதத்து கார்த்திகை நட்சத்திரம், முருகப்பெருமானுடைய சிறந்த வழிபாட்டுக்குரிய நாள். இந்த தை மாதத்திலே பல்வேறு சிறப்புகள், நட்சத்திரங்களுக்கு ஒரு சிறப்பு. அதே இந்த கார்த்திகை நட்சத்திரம், அதே போல் தை மாதத்து பூச நட்சத்திரம், தைப்பூசம், இந்த 2 நட்சத்திரங்களும் அதி உன்னதமான சிறப்பு கொண்டது. இந்த கார்த்திகை நட்சத்திரம், தை கார்த்திகையிலே முருகப்பெருமானை வேண்டி வழிபாடு செய்வதோடு அன்று ஜென்ம நட்சத்திரம் அகில இலங்கை சபரிமலை சாஸ்தாபீடத்திலே சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷமான பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், வழிபாடுகள் நடைபெறுவதோடு பாடசாலை, அறநெறி பாடசாலை மாணவ செல்வங்களுக்கு அப்பியாச கொப்பிகள், பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற சிறப்போடு கூடியதாக இந்த ஜென்ம நட்சத்திரம் தை மாதத்து கிருத்திகை நட்சத்திரம், தை கார்த்திகை விசேஷமான பூஜைகள் வழிபாடோடு பாடசாலை மாணவ செல்வங்களுக்கான பாடசாலை உபகரணங்கள் வழங்குகின்ற நிகழ்வும் அன்னதான பூஜை வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. இந்த தை கிருத்திகை ஒரு சிறப்பான நாள். சபரிமலை சாஸ்தாபீடத்திலே சுவாமி ஐயப்பனுக்கு விசேஷமான அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அன்றைய தினம் சகலருக்கும் அன்னதான பூஜைகள் வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றன. யார் யாருக்கெல்லாம் இந்த தை மாத கிருத்திகையிலே முருகன் ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்ய முடிகிறதோ அவர்களெல்லாம் சென்று உங்கள் பெயர் நட்சத்திரத்தை சொல்லி அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாகிய இந்த தை மாதத்து கிருத்திகையிலே நாமும் இறைவனை பிரார்த்தனை செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். கேகாடி மாவட்டம் அபிபுச வரகப்புல ஸ்ரீ முத்துமாரி அம்பாள் தேவஸ்தான மண்டலாபிஷேக பூர்த்தி மகா சங்காபிஷேகம் இன்று காலை 8:30 மணி முதல் பகல் 12:30 மணி வரை சர்வதேச இந்து மத குருபீடாதிபதி மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாம்பசிவ சிவாச்சாரியார் தலைமையில் நடைபெற்றது. விநாயகர் வழிபாடு, யாக பூஜை, விசேட திரவிய ஹோமம் நடைபெற்று அம்பாளுக்கு சங்காபிஷேகம் நடைபெற்று அம்பாள் வீதியுலா வந்து அடியவர்களுக்கு அருள் வழங்கினார். பூஜை முடிவில் சகல அடியவர்களுக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. சகோதரி
இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் இன்றைய செய்தி அறிக்கைகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.